இன்னொரு புறம் மன்னன் கட்டி கொடுத்த அழகழகான குடில்களில் சிறார்களை அமர வைத்து அறிவு சார்ந்த விஷயங்களை சிரத்தையோடு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மிக முக்கியமாக கடவுள் சம்பந்தப்பட்ட பாடங்கள், கடவுளின் கண்டிப்பும் தண்டிப்பும் தீவிரமாக போதிக்கப்பட்டு, உயிர்களை இம்சித்து தின்றால் கடவுள் தண்டிப்பார், திருடாதே, கொலை செய்யாதே. முழுவதுமாக புரிந்ததோ இல்லையோ மாணவர்களுக்கு தவறு செய்தால் தண்டனை, அது மட்டும் மனதில் தங்கி போனது. இன்னொரு புறம் ஒரு மன்னன் எப்படி அரசாட்சி புரிய வேண்டும், அவனின் ஒழுக்கம் என்ன, எப்படி அரசாண்டால் கடவுளின் ஆசி கிடைக்கும், உங்களை வழிநடத்தும் நாங்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள், மனிதர்கள் தலை சிறந்தவர்கள், புல் பூணூல் அணிவித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் அரசர்கள் உலகை வழிநடத்த, அரசர்களை வழிநடத்துபவர்கள் நாங்கள். புதிதாய் ஆட்சி பொறுப்பேற்ற ஜிப்ராஸின் மகனுக்கு எல்லாம் பிடித்தது, கடைசி 4 வாக்கியங்களை தவிர. அவன் புன்னகையுடன் அனைத்தையும் கேட்டான். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அவன் வாய் சொல் உதிர்க்க ஒரு மூலையில் வேறொன்று முளைத்தது. அடுத்த 1 மாத காலத்தில் படைகளெல்லாம் அணிவகுக்க ஜிப்ராஸின் மகன் 1ஆம் ஜாடியாஸ் ஒரு அறிவிப்பை செய்தான். அரசர்களே வழிநடத்தும் சிறந்தோர்களே படைக்கு தலைமை தாங்குவார்கள், வெற்றி வாகை சூடி வாருங்கள். ஜாடியாஸ் புன்னகை மாறாமல் தான் சொன்னான். என்ன அரசே இது, என்ன சிறந்தோர்களே, உலகை காக்கும் அரசர்களையே வழிநடத்துபவர்கள் படையை வழிநடத்துவதா சிரமம்? போய் வெற்றி வாகை சூடி வாருங்கள் புன்னகையுடன். இல்லை, அது போய் வெற்றி வாகை சூடி வாருங்கள் கொஞ்சம் புன்னகை. இல்லை, அது போய் வெற்றி வாகை சூடி வாருங்கள் புன்னகையே இல்லை. தளபதிகளே, சிறந்தோர்களை அழைத்துச் செல்லுங்கள், வழி நடத்துவார்கள். வயதானாலும் கம்பீரம் மாறாத ஜிப்ராஸ் இறுக்கமான முகத்தோடு ஜாடியாஸை பார்த்து கொண்டிருந்தான். சிறந்தவர்கள் அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட இழுத்துச் சென்றனர் தளபதிகள். ஏன் இந்த முடிவு மகனே? மீண்டும் புன்னகை. இவர்கள் நமக்கு கட்டாயம் வேண்டும், ஆனால் எதற்கெதற்கு வேண்டும் என்பதுதான் முக்கியம். எதற்கெல்லாம் வேண்டாம் என்று முடிவு செய்து களம் அனுப்புகிறேன். அரச சபை வரை சான்றோர்களை அனுமதிக்கலாம். அரியணையில் நாம் தான் அமர வேண்டும். கைப்பாவையாக மாறினால் உத்தரவு போடுவது அவர்களாக இருக்கும். அந்த உத்தரவை நாம் வாய் சொல்லும். தளபதிகள் ஆங்காங்கே படைகளோடு சென்றார்கள். ஓடுகளை எல்லாம் நகர்த்தி வியூகம் அமைத்தார்கள். வனப்பகுதியை தாண்டினால் வலுவான தலைவன் இருப்பான். எல்லாம் சதுப்பு நில காடுகள். கடந்து சென்று வலுவை சந்திக்க வழிகாட்டுங்கள். சிறந்தோர்கள் விழித்தார்கள். ஒன்று மட்டும் தெரிந்தது, வலுவிடம் அடி வாங்கி திரும்பும் போது கடைசி 4 வாக்கியங்களை சொல்வதற்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று. புன்னகையோடு வரவேற்றான் ஜாடியாஸ். சிறந்தோர்களை ஆறத் தழுவி உள்ளே அழைத்துச் சென்றான். பாடசாலைகளை திறந்து வெகு காலம் ஆகிவிட்டது. போய் சிறுவர்களை நல்வழிப்படுத்துங்கள், அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். சிறந்தவர்கள் அப்போதே மனதிற்குள் முடிவு செய்தார்கள், இனி வேறிடம் பார்க்க வேண்டும் என்று. ஆக உலகமெங்கும் இன்று முதல் கடவுளாக திகழ்ந்திருக்க வேண்டிய ஜிஎஸ் நிஜ ஜீசஸிடம் தோற்று போனதற்கு முதல் காரணம் கடவுளுக்கு அடுத்து நாங்கள் என்று சொன்ன ஆரியர்கள். 2ஆம் காரணம் ஆரியர்களின் வாளை ஒட்ட நறுக்கிவிட்டு அரசனே கடவுள் என்ற ரோமாபுரி அரசனின் அவர்களின் வழி வந்த அரசர்கள் கோட்பாடு. 3ஆம் காரணம் குறிப்பிட்ட சில பெரியவர்கள் பார்த்தேன் என்று சொன்னார்களே தவிர ஜிஎஸ்ஐ கற்பனையில் கூட மனிதர்களால் பார்க்க முடியாதது. 4வது காரணம் பெரியவர்கள் வகுத்த சாரமற்ற ஜிஎஸ் கொள்கைகள். காரணம், கொள்கைகள் அனைத்தும் அரச வம்சத்தை நெறிப்படுத்துவதாகவே இருந்தது. தவறு செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும். விடுமுறையில் உன் நாடு பள்ளத்தில் விழுந்தால் என்ன செய்வாய்? மக்களின் மனதிற்குள் ரத்தமும் சதையுமாக இயேசுநாதர் புகுந்தது போல் ஜிஎஸ்ஆல் புக முடியவில்லை.